ஜெபம் செய்வோம். அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, வல்லவர் நல்லவர் அன்புள்ளவர் என்றும் இருப்பவரையும் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளை கொடுத்திருப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் எப்படி செய்ய வேண்டும், எங்கள் சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும், எங்கள் செயல்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டும், நாங்கள் செய்கிற காரியங்கள் உமக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சிந்தனையில் நாங்கள் வாழ வேண்டும் தகப்பனே. நாங்கள் வாழ்வது எங்களுக்காக அல்ல தகப்பனே, உமக்காக வாழ்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் தகப்பனே. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவங்களையும் உன் கரங்கள் ஒப்புக்கொள்ளும் தகப்பனே. ஒவ்வொருக்கும் நல்ல உணவுகளையும் உடைகளையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் எழும்புறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மோசையை போல, ஈசாக்கை போல ஒவ்வொரு நீங்கள் எழுப்புங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து போட்டு உம்முடைய சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொருக்கும் உம்முடைய ஆவியை கொடுங்க. உம்முடைய தூதல் அனுப்பி ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. அவர் எதை சிந்திக்கிறார்களோ அந்த சிந்தனை உம்முடைய பார்வைக்கு இன்பமாக இருக்கும்படிக்கு அவருக்கு சிந்தனைகளை கொடுங்க தகப்பனே. பேர் பேராக திட்டு நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. ஹாஸ்பிட்டலில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொரு இருக்கிறவங்களை ஒப்புக்கிறோம். இதயத்தை அறிந்த தேவன் நீங்கள். இதயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து போட்டு உங்களுடைய சமாதானத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க சாமி. ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகர் உம்முடைய குமாரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென்.